இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மத்தி மீனை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மீன் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒமேகா 3 நிறைய இருக்குது. மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக வந்து அதிகமாக இதை வந்து சமைப்பாங்க. இப்போ நம்ம மத்தி மீனை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளஸ் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மத்தி மீனை சுத்தம் பண்ணிடலாம். மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த பெரால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அரையாமனையில் எடுக்கிறோனால இதே மாதிரி தான் நீங்கள் அரையாமனையில் 2 பக்கம் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கத்தி யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த தலைப்பகுதியில் இருக்கிற அந்த பிறால்களையும் எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் மீன். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து பொறுமையாக இதை ஹேண்டில் பண்ணோம். இந்த மாதிரி தலை பக்கமாக நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடல் பகுதியிலையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ உடல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக எல்லா மீனுக்கும் வந்து வயிறு வரைக்கும் கட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தலைப்பகுதியில் இருக்கிறத பிடிச்சு இழுத்தோம்னா அதோடைய மண்டையில் இருக்க அழுக்கும் அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குடல் பகுதியும் வந்துடும். நம்ம வந்து எப்போவுமே மீனில் இந்த மாதிரி கருப்பு இருக்கிற மாதிரி எதுவுமே வந்து வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணாதான் மீன் குழம்புல வந்து அந்த கசப்பு தன்மை, டேஸ்ட் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் தெரியாது. மீனை வந்து நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக கழுவுறோமோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இன்னொரு மீனையும் சுத்தம் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து இதை வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கத்திரியில் வந்து நம்ம அந்த ரெக்கைகளை வந்து முதல்ல கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரியும் நம்ம சைடில் இருக்கிறத சேர்த்து கட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து தான் தலைப்பகுதியை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடில் கட் பண்ணியிருக்கிறதுனால இதை அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னாலே உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் நம்ம லைட்டாக ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப அழுத்தமாக பிக்க தேவையில்லை. அப்போ வந்து உங்களுக்கு தலையும் சேர்ந்து வந்துடும். தலை வந்து அதிகமாக நிறைய பேர் சேர்க்க மாட்டுறாங்க. ஆனால் தலையில் வந்து டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம தலைப்பகுதி சேர்த்து குழம்பு வைக்கிறதுக்கோ வறுக்கிறதுக்கோ எடுக்கிறோம். உங்களுக்கு வேணான்னா அதை அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ நம்ம அந்த சைடில் இருக்கிற பிறாலெலாம் வந்து எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரி கட் பண்ணும் போது எடுத்துடலாம். இப்போ நான் கொஞ்சம் ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம கல் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோம்னா, நீங்கள் மண்சட்டி வச்சு தேய்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே அது வந்து சுத்தமாயிடும். மீனில் வந்து அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாசம் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம உப்பு போட்டு சுத்தம் பண்ணும் பொழுது அந்த வாசனையெல்லாம் அதோடவே போயிடும். மீனில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு போக நல்லா வந்து சுத்தமாக தண்ணி விட்டு கழுவிக்கலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 6 முறை நீங்கள் வந்து அலசி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கிறத லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மீன் குழம்பு வைக்கும் போது ஒரு மாதிரி நீச்சு வாசமோ இல்லை வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து வித்தியாசமாக இல்லாமல் ரொம்ப நல்லா உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். அதனால் இந்த கருப்பு பகுதி பூரா அளவுக்கு நல்லா இந்த மாதிரி 2 விரலில் வச்சு தேய்ச்சி எடுத்துருங்க. நம்ம வந்து இதை கழுவும் போது தான் வந்து அந்த எல்லாமே போகும். அதனால் நீங்கள் முதல்ல எடுத்துட்டாலுமே கழுவும் போது இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து இது பண்ணுங்கள். இது வந்து முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. எந்த கருப்பும் வந்து இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு சுத்தமாக கழுவிக்கோங்க. கழுவும் போது இந்த மாதிரி கருப்பு இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த டைம்லேயே எடுத்துருங்க. உப்பு போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 2 வாட்டி தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். மீன் வாஷ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா மீனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதம் ஒரு ஷைனிங்காக தெரியும். மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும் பொழுது நீங்கள் மீன் கழுவும் போது மட்டும் தண்ணியை பிடிச்சி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா டேப்பில் வச்சு அப்படியே வாஷ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சதெல்லாம் வந்து சீக்கிரமாக பிச்சுக்கும். அதனால வந்து நீங்கள் டேப் வாட்டரை நேரடியாக இது பண்ணாமல் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா நம்ம இதை அலசி எடுத்துக்கலாம். இந்த அழுக்கு பாருங்கள் எல்லாமே எவ்வளோ சுத்தமாக போயிட்டுருக்குன்ட்டு. ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிடலாம். நம்ம மஞ்சள் போட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா அந்த மீனில் இருக்கிற எந்த வாசமும் இருக்காது. அதனால் நம்ம வந்து 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து மீனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு அந்த நீச்சு வாசம் சுத்தமாக வந்து மீனில் இருக்காது. மஞ்சள் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக சாதா தண்ணியில் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய மத்தி மீன் வந்து ரொம்ப சுத்தமாக நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியும் கூட.
இந்த மத்தி மீனை நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.